Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டர்மரிக் ஜெல் ரெடி பண்ண போறோம். ப்ரொபஷனல் மெத்தட்ல நம்ம இன்னைக்கு ஜெல் ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம். இந்த ஜெல்லோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே டர்ன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஆக்னே கியூர் பண்ணும். உங்க ஃபேஸ்ல இருக்கிற குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்க பிக்மெண்டேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த ஜெல் பண்ணும். இந்த ஜெல் எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிஎம் வாட்டர் பார்த்தீங்கன்னா 100 ml எடுத்திருக்கேன். கிளிசரின் பார்த்தீங்கன்னா 8 ml. அதுக்கப்புறம் ஜாந்தம் கம் பார்த்தீங்கன்னா 1 gram. டர்மரிக் பார்த்தீங்கன்னா 1 gram. அப்புறம் எசென்ஷியல் ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ். ப்ரிசர்வேட்டிவ் பார்த்தீங்கன்னா 1 ml. இதில் ஃப்ரீக்ரன்ஸும் சேர்த்திக்கலாம், பட் இன்றைக்கி நான் அது ஆட் பண்ணல. இப்போ வாங்க ஜெல் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜாந்தம் கம்மில் கிளிசரினை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஜாந்தம் கம் பார்த்திங்கன்னா கிளிசரினோட தான் மிக்ஸ் ஆகும். நீங்கள் வாட்டர்லேயோ எதில் பண்ணாலும் மிக்ஸ் ஆகாது. ஸோ இதில் நம்ம நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாந்தம் கம்மை, இந்த ஜாந்தம் கம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் ஷாப்ஸில் கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இப்போ அதிலே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அதிலே நான் டர்மரிக் பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதுவுமே நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ டர்மரிக் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். அது நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பீக்கர் எடுத்து இது நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஜாந்தம் கம் டர்மரிக்லாம் கிளிசரினோட நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது டிஎம் வாட்டர் 100 ml டிஎம் வாட்டர் எடுத்துருக்கோம். அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம கீழே இருக்கிற எல்லாமே அந்த ஜாந்தம் கம் டர்மரிக் எல்லாம் இந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இதை அடுத்த ப்ராசஸ் செய்யணும். ஸோ இதை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஜாந்தம் கம் நல்லாவே வாட்டரோட மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரிசர்வேட்டிவும் எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஜெல்லு மெயினாக நீங்கள் எசென்ஷியல் ஆயில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எசென்ஷியல் ஆயில் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ப்ரிசர்வேட்டிவ் 1 ml எடுத்திருக்கேன். இந்த ஜெல் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமையும் ஆட் பண்ணால் பட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிசர்வேட்டிவோடு நீங்கள் பண்ணும்போது இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே 6 month வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கணும். ப்ரிசர்வேட்டிவ் சரி எசென்ஷியல் ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்மளோட ஜெல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜெல் யார் யார் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இதை நீங்கள் எல்லா டைப் ஸ்கின்னும் ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் மெயினாக ஆயிலி ஸ்கின்க்கு இது ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ரொம்ப ஆயில்னஸ் இல்லாமல் இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் எப்பயும் போல் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெகுலராக டே அண்ட் நைட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். உங்கள் டர்ன் ஆகிருக்கு, ஒரு பக்கம் ஒயிட்டாக ஒரு பக்கம் பிளாக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.